அனைவருக்கும் வணக்கம். இன்று இயல் 2 இணைப்பில் தான் இருக்கம்மா. சரி, இன்று இயல் 2 கவிதை பழியில் பிறகு ஒரு நாள் கோடை அப்படிங்கிற ஒரு புது கவிதையை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை இயற்றிய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா ஐயப்ப மாதவன். சரியா? ஏன் இவர் ஐ போடாமல் ஆ இ போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியார் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தார். இப்போ எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வருகிறப்போ ஒரு 15 எழுத்துக்களை அவர் சீர்திருத்தம் கொண்டு வந்தார்ப்பா. என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நா அப்படிங்கிற எழுத்துலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது வேணுமாம்மா? ஆமாம் வேணும். சரி, இந்த ஐயப்ப மாதவன், ஐயப்பன் அப்படிங்கிறத ஐயப்பன் இப்படின்னு எழுதுறாங்க. ஐயப்ப மாதவன் அப்படின்னு இது எப்படி எழுதிருந்துருக்கணும்? முன்னாடி எப்படி இருந்திருக்கணும்? ஐயப்பன் இப்படி தான் இருந்திருக்கணும். இந்த ஐ மற்றும் ஔ இந்த 2 எழுத்துக்களுக்கு என்ன தெரியுமா பேரு? கூட்டொலிகள் அப்படின்னு பேரு. என்னது? கூட்டொலிகள். 2 உயிர் ஒலிகளுடைய ஓசையை அது பெற்றிருக்கிறது. அ இ ஐ, அ உ ஔ ஔ. இப்படி இருந்ததுனால முற்காலத்தில் ஔ அப்படிங்கிற ஒரு ஒலி இருந்துச்சு. இதுதான் 2 மெய்ய ஒலி உயிர் எழுத்துக்களுடைய ஒலி ஒலிக்குதே அப்படிங்கிறதுக்காக இதை ஏன் நம்ம அப்படி எழுதணும், இப்படி எழுதினா என்னன்னு சொல்லிட்டு அவர் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் பெரியார். ஆனால் அதை எதிர்த்தாங்க ஒரு சிலர். ஏன்னு கேட்டால், அப்புறம் ஐ ஔங்கிற எழுத்துக்கள் பயன்பாட்டில் இல்லாமல் போயிருமே, ஐ ஔங்கிற எழுத்து பயன்பாட்டில் இல்லாமல் போயிருமே அப்படின்னு சொன்னாங்க. அதனால சிலர் இப்படி எழுதுவதை வழக்கமாக வைத்துக் கொண்டார்கள். இவரும் அது மாதிரி வச்சுக்கிட்டாரு. அதனால நாம இவர் எழுதுகிற வரியே என்ன பண்ணணும், நாம பயன்படுத்திக்குவோம். ஐயப்ப மாதவன் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். சரி, இப்போ இந்த ஐயப்ப மாதவனுடைய நூல் இல்லையா, எடுக்கலையா? அதை இருங்க அப்ப பிறகு ஒரு நாள் கோடையினுடைய ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன் ஐ அப்படின்னு வச்சுக்கிட்டாருங்கிறத தெரிஞ்சிச்சு நமக்கு இல்லையா? அது பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தத்தில் 2 உயிரெழுத்துக்களை எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். மற்ற 13 எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள். அதில் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். சரி, அப்போ ஐயப்ப மாதவன் அப்படிங்கிறவர் இந்த நபர் தான். பார்த்துக்குங்க, நம்ம புத்தகத்தில் இருக்காது, இது அங்கே தனியாக கொடுத்துருப்பாங்க, நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் நான். இப்போ ஐயப்ப மாதவன் அவர் எங்கு பிறந்தார் அப்படின்னு பார்த்தா புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க, கோடு போடுங்க. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை, சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையை சேர்ந்தவர். அப்ப ஐயப்ப மாதவன் பிறந்த ஊர் எது அப்படின்னு ஒரு மதிப்பில் கேட்கலாம். என்ன சொல்லுவீங்க நீங்க? ஊர் ஊர் நாட்டரசன் கோட்டை. என்ன மாவட்டம்னு கேட்டா சொல்லுவீங்க? நாட்டரசன் கோட்டை என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? நாட்டரசன் கோட்டை கம்பருடைய நினைவிடமும் அங்குதான் இருக்குது. கம்பர் சமாதி, கம்பர் நினைவிடமும் அங்குதான் இருக்குது. நாட்டரசன் கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல அவருக்கு நினைவிடமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சரி, அவர் மறைந்த இடம்னு சொல்றாங்க. கம்பர் மறைந்த இடம். அவர் பிறந்த ஆண்டு மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க, புத்தகத்தில் கொடுத்துருக்காங்களா பாருங்க. இல்லை, எழுதிக்க. 1966. இதழில் துறை, திரைத்துறை ஆகியவற்றில் இயங்கி வருபவர் இருக்கா? போடுங்க, அங்கே ஒரு கோடு போடுங்க. எழுத்தின் விதை இவருக்கு எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டியவர்
இவரை வளர்த்தெடுத்தவர் அப்படின்னு கேட்டா மீரா என்று சொல்லக்கூடியவர், மீ ராசேந்திரன் என்று சொல்லுவாங்க அவர் பேரு. மீ ராசேந்திரன் அப்படிங்கிறவர் தான் சுருக்கினா வச்சுக்கிட்டாரு, மீரா என்று வைத்துக் கொண்டார். அந்த மீ ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடியவர் தான் இவருக்கு எழுத தூண்டினாரு. இவருக்கு எழுத்தின் மீது, அதாவது கவிதையின் மீதும் எழுத்துலகின் மீதும் ஒரு நாட்டம் வருவதற்கு யார் காரணமாக இருந்தாங்களா? மீரா என்று சொல்லக்கூடியவர். விரிவா சொல்லணும்னா மீ ராசேந்திரன் என்று சொல்லக்கூடியவர். சரி, இயக்கிய குறும்படம் உங்களுக்கு இருக்கு புத்தகத்துல, இன்று அப்படின்னு இருக்குது, இருக்கா? அப்ப அதுக்கு பக்கத்திலேயே கூடு சாலிட்டரி எப்படி எழுதுங்க. அவர் இயக்கிய குறும்படம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூடு மற்றும் சாலிட்டரி. சாலிட்டரி இருக்கிற செய்தியை கோடு போட்டுக்க, இல்லாத செய்தியை எழுதிக்க. சரி, அடுத்தது பாருங்க, அவருடைய நூல்கள் என்று எடுத்துக்கிட்டோம் சொன்னா நமக்கு மழைக்கு பிறகு மழை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி, இதெல்லாம் கொடுத்துருக்காங்களாப்பா? இதெல்லாம் புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. இப்ப தீயின் பிணம் அப்படிங்கிறது 1988 எழுதுறாரு இவரு. தீயின் பிணம் அப்படின்னு, உரையாடலில் பெரும் மழை, ஆப்பிளுக்குள் ஓடும் ரயில், புத்தனின் விரல் பற்றிய நகரம், தானாய் நிரம்பும் கிணற்றடி, எஸ் புல்லட், நிசி அகவல், சொல்லில் விழுந்த கணம், மெதுவாய் நகர்கிறது காற்று. இதெல்லாம் அவருடைய நூல்கள் அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்ப புத்தகத்தில் இருக்கிறத விட கூடுதலா ஒரு 2 மட்டும் எழுதுக்கிறீங்களா? ரைட், எழுதுங்க. தீயின் பிணம், உரையாடலில் பெரும் மழை 2 எழுதிக்குங்க. கூடுதலா ஒரு 2 மட்டும் எழுதிக்குங்க. அறிவை விரிவு செய்வதற்கு இது நமக்கு உதவி செய்யும் என்பதனால கூடுதல் தகவலை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். அவருடைய நூல்கள் அங்க கோடு போட்டுக்க, கூடு போட்டுக்கிட்டு ஒரு 2 நூல்கள் மட்டும் கூடுதலா எழுதிக்கங்க. எழுதியாச்சா? அரே, இங்க பாருங்க, புத்தனின் விரல் பற்றிய நகரம். அதுல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஒரே ஒரு கவிதை மட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. கருங்கல்லில் ஒளிந்திருக்கும் கடவுளை தரிசிக்க மணிக்கணக்கில் தவம், மனம் பதற நிமிட நேர தரிசனம், கைகூப்பி வணங்கினால் கடவுளின் கூலியால் விரட்டுகிறான், அருள் வாங்கி போகிறது முகம், சாம்பல் பூக்கும் நெற்றியுடன் கருங்கல் பழக்கங்கள். அப்ப சாமி கும்பிடுறத இவர் என்ன சொல்றாரு? கருங்கல் பழக்கம் அப்படிங்கிறாரு. அதாவது நாம ஒவ்வொருத்தருடைய ஒரு நம்பிக்கை, சரிங்களா? அந்த நம்பிக்கையை புண்படாமல் மென்மையா எடுத்து சொல்றாரு பாருங்க. நான் சாமி கும்பிடுன்னு போனா அந்த அந்த கருங்கலை பார்த்து நானும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் சாம்பல் பூசிய நெற்றியுடன் நான் அருள் வாங்கி கொண்டு செல்கிற பொழுது, செல்வதற்கு முன்பாக இந்த கடவுளின் கூலியாள்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா? யார் அவன்? பூசாரி. பூசாரி, போதும் போதும், அடுத்து வரேன், பார்க்க தேவையில்லையா? தெருகண்டிங்கிறான். அங்கே போனா இல்லை, போயிருக்கியா திருப்பதிக்கு? ஆமாம், அப்படியே ஆளு அங்கெல்லாம் நல்லா குண்டு குண்டா இருக்காங்க. போக முடியும். ஜர்கண்டி என்னடி இப்படிங்க நிற்கிறேன், போடி போய் ஏமண்டி தள்ளண்டி ஜர்கண்டி இப்படின்னு ஆள் நல்லா பல்கானதுக்கு தள்ளி விட்டுறான் இல்லை? ஆமாம். இப்போ நாம அந்த மாதிரி ஒரு சூழல்ல, ஒரு நெருக்கடியான ஒரு சூழல்ல போய் சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிற போதே ஒருத்தன் சொல்றான், போ கிளம்பு நகரு முன்னாடி நகரு. அவனை தான் என்ன சொல்றாரு? கடவுளின் கூலியாள் இல்ல, கடவுளின் கூலியாள். கடவுள் அவனை அப்படி படிச்சு வச்சிருக்கிறாரு. என்னது? நீ எனக்கு சேவை செய்வதற்கு என்ன பண்ண பணிக்கப்பட்டிருக்கிறாய், அதனால இங்க உட்காந்து சேவை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி புத்தனின் விரல் பற்றிய நகரத்துல ஒரு கவிதை. இது சாமி கும்பிடுற வழக்கத்தை இவர் என்ன சொல்றாரு? கருங்கல் பழக்கம் அப்படிங்கிறாரு. சரி, அடுத்தது பாருங்க, நமக்கு நுழைய முன்ன சில செய்திகள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பகுதிகளில் எல்லாத்தையும் முடிச்சுட்டுமா பாருங்க. இது ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இந்த பாடல். நமக்கு வந்திருக்கிற இந்த புது கவிதை ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்ற தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையைச் சேர்ந்த கவிஞர் இவர். மேலும் இதழில் துறை, திரைத்துறை ஆகியவர் துறைகளிலே இவர் இயங்கிக் கொண்டு வருபவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். இன்று என்ற கவிதை குறும்படத்தையும் இயக்கியிருக்கிறார். வேற என்ன குறும்படத்தை இயக்கியிருக்காருன்னு பார்த்தோம் இப்ப நம்ம. அடுத்தது மழைக்கு பிறகு மழை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி முதலான கவிதை நூல்களையும் இயற்றியிருக்கிறார். வேற என்ன கவிதை நூல்கள் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்க? தீயின் பிணம், உரையாடலில் பெரும் மழை, நிறைய இருக்கு. அதுல ஒரு 2 மட்டும் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. சரி,
இப்ப நுழையும் முன் அப்படிங்கிறத நாம போயிட்டோம். நுழையும் முன் செய்தி பாருங்க. மாறுபட்ட இரண்டு இணைகிற போது புது அழகு புலப்படுகிறது. மாறுபட்ட இரண்டு, வேறு வேறான இரண்டு கலக்கிற பொழுது அது வேறு ஒரு புது ஒரு அழகை உருவாக்குகிறது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா கீழே பாருங்க. பகலும் இரவும் சந்திக்கும் அந்தி அழகு. பகல் நேரம் மிகுந்த வெளிச்சமாக இருக்கும், இரவு நேரம் மிகுந்த இருட்டாக இருக்கும். அது இரண்டும் சந்திக்கின்ற ஒரு வேலை. இருட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் அப்படி வெளிச்சமாக இருக்கும். அந்த 6 மணி, மாலை 6 மணியில் நம்ம பார்க்குறோமா, அந்த மாலை மிக அற்புதமான ஒரு அழகை நமக்கு புலப்படுத்துகிறது. காலை விடுங்க, மாலை பாருங்க, அப்படியே அந்த அந்தி பொழுது சாய்கிற பொழுது லேசான அப்படியே அந்த இருட்டுமாக இருக்கும், கொஞ்சம் வெளிச்சமும் இருக்கும். அப்போ அந்த 6, 6:30 அந்த நேரத்தில் பார்த்துன்னு வச்சுங்களேன், அப்படியே அந்த ரெண்டு கட்டம் ஒரு நிலையில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு அழகு. அந்த நேரத்தில் பறவைகள் சலசலப்பு இருக்கும், அந்த நேரத்தில் எல்லாம் அவசர அவசரமாக வீட்டுக்கு போய் அடைகின்ற ஒரு சூழல் இருக்கும், விலங்கினங்களும் அப்புறம் மனிதர்களும். இப்படிப்பட்ட அந்த அந்தி என்பது ஒரு அழகை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாருங்க. கரையும் கடலும் சேரும் ஓரம் அழகு. கடல் பார்க்கறதுக்கும் அழகு, கரை பார்க்கறதுக்கும் அழகு. ஆனால் இது ரெண்டும் சேருகின்ற அந்த கடற்கரை பார்த்தீங்களா, அது ரொம்ப அழகு. அதனால தானே எல்லாரும் கடற்கரைக்கு போயிட்டு காற்று வாங்கிட்டு வராங்க இல்லை. அந்த நேரத்தில் வெறும் கடல் மட்டும் பார்க்கறதுனா அப்படியே அங்கே வீட்டில் இருந்து கூட நம்ம என்ன பண்ணலாம், பார்த்துக்கிட்டு கிடக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கரைனா இது எல்லாமே தரை தான். ஆனால் அது ரெண்டு சந்திக்கிற அந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப அழகு. அதனால தான் எல்லாருமே அங்கே மாலை நேரங்களில் அங்கே கூடி கொஞ்ச நேரம் அந்த இயற்கையின் அழகை ரசித்து கொண்டு வருகிறார்கள். அப்போ அந்த இரண்டும் இணைகிற பொழுதுதான் ஒரு புது அழகானது புலப்படுகிறது. சரி, மழையின் ஊடே வெயில் வரும் வேலை காட்டுகிற அழகு பார்க்க திகட்டாதவை. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று வெயில் வருகிறது. அப்படியே அந்த வெயில் ரெண்டும் சந்திக்கிற நேரத்தில் அது ஒரு புது அழகு. அந்த நேரத்தில் தான் கிராமத்தில் கூட சொல்லுவாங்க, நரிக்கு எல்லாம் கல்யாணம் நடக்கும் அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கோ நடக்குமா, இல்லை திருமணம் நடக்குமா, எங்க காக்காவுக்கும் நரிக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, புது புது கதைலாம் சொல்லுவாங்க. சரியா? அப்ப ஏன்னா அது ஒரு புது அழகு. இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வெளியே வாங்க அப்படிங்கிறதுக்காக அது ஒரு சொல்லப்பட்ட ஒரு பழமொழியாக இருக்கலாம். சரி, அப்ப அந்த மழை பெய்து கொண்டிருக்கிற வேலையில வெயில் வந்துச்சுன்னு சொன்னா அந்த அழகும் நமக்கு பார்க்க தேட்டாதவையாக இருக்கும். நீரில் நனைந்து வெயிலில் காயும் நகரத்தில் பளபளக்கும் மரக்கிளைகள் சொட்டும் நீர்த்துளிகளும் வெயில் கண்டு மகிழ்ந்த பறவைகளின் இசைப்பும் நெஞ்சத்தில் தடமாய் வழிகின்றன அப்படிங்கிறான். அப்போ அந்த நேரத்தில் வெயில் வந்துச்சு, மழை அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வெயில் வந்துச்சு. அப்போ மழை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அங்கேருந்து பறவைகள் எல்லாம் வெளியே போகுது, அப்படி அடிச்சுக்கிட்டு தன்னுடைய இறகுகளை உதிர்த்து கொண்டு அப்படியே வெளியே வருது. அந்த நேரத்தை நம்ம பார்க்கின்ற காட்சி ரொம்ப அழகு கூட்டக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். வெயில் கண்டு மகிழ்ந்தாலும் மீண்டும் மழைக்காக நெஞ்சம் ஏங்கத்தான் செய்கிறது. தொடர்ச்சியாக ஒரு 2 நாள் மழை பெய்யட்டுமே, எதுக்கு தான் இந்த மழை வருதுன்னே தெரியல அப்படின்போம். சரி, அதுக்கப்புறம் இந்த ஏப்ரல் மே மாதங்களில் பார்த்தோன்னா ஒரு நாள் மழை வந்தா எவ்வளோ குளுமையாக இருக்கும், என்ன வெயில் அப்பப்பா அப்படின்னு கையை காலெல்லாம் எடுத்து இப்படி விசிறிக்கிட்டு நாம் பாட்டுக்கிறோம் இல்லை. அப்போது என்ன நடந்தாலும் அதுக்கு மாற்று ஒன்று நம்ம யோசிப்போம். வெயிலே அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் மழை வேணும்போம், மழையே பெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் வெயில் வேணும் அப்படிம்போம் இல்லை. அப்போ இது தொடர்ச்சியாக மழை வந்து கொண்டு நின்றாலும் சரி, திரும்ப ஒரு வெயில் வருமா அப்படின்னு இயங்குவோம். வெயிலே வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா கூட மழை வருமானு இயங்குவோம். அது மாதிரி இங்க ஒரு சூழல். வெயில் கண்டு மகிழ்ந்தாலும் இப்பதான் மழை முடிஞ்சிச்சு, வெயில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது, சரி, ஆனாலும் மீண்டும் மழைக்காக நெஞ்சம் ஏங்கத்தான் செய்கிறதுன்னு அப்படின்னு அந்த நுழைமுன் செய்தியில கொடுத்துருக்காரு. அப்ப இந்த பாடம் இந்த செய்திகளோடு எப்படி தொடங்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மழைக்காலம் முடிகின்ற வேலை, வெயில் காலம் தொடங்குகிறது. இந்த இரண்டும் சந்திக்கின்ற வேலை எவ்வாறு அழகு காட்சிகள்லாம் நிரம்பி காணப்படுகிறது, அதையெல்லாம் அப்படியே ஒரு கவிஞன் என்கின்ற முறையில் அப்படியே படம் பிடித்து, கண்களால் படம் பிடித்து அதை கவிதைகளால் எழுதி நமக்கு தந்து விட்டார். இப்ப அவர் கண்ட காட்சிகளையும் நாம் கண்டோமா என்று நம்ம அந்த கவிதைகளை படித்து கொஞ்சம் புரிந்து கொள்வோம். சரி, மாறுபட்ட இரண்டு இணைகிறது. நீ என்ன சொல்லுவ? ஆமாங்க ஐயா, இட்லி சாப்பிட்றோம், சட்னி எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டோம், அப்புறம் சாம்பார் ஊற்றுவாங்க, அதில் கொஞ்சம் சாப்பிட்டோம், சாம்பார் சட்னி கலந்து கட்டி அதுக்கு ஒரு கட்டுவோம், அது ஒரு இனிமை இல்லையா, சுவை. சாப்பிட்டு பார்க்கணும்யா நீங்கள். ஆரம்பத்தில் இது சுவை கண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சட்னி வாங்குற போதே சாம்பார் அதிலே ஊற்று, பக்கத்தில் ஊற்றுனா கோவப்படுவாங்க. இதை நான் வேற கலந்துக்கிட்டு இருக்கணுமா, கலக்கணுமா, நான் வேற உட்காந்துக்கிட்டு இல்லை, அதிலே ஊற்றி அப்படியே குழைச்சி அப்படியே அடிக்கிறது, தூர் வாடுறது அங்கே இல்லை. அப்படிலாம் இரண்டும்
சாம்பாரும் அந்த சட்னியும் இரண்டும் சேர்கிற சுவை அகக்க அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லுவ. ஆமா தானே? சரி. ஆனா இந்த கவிஞர் என்ன இரண்டு இணைகிற பொழுது புது அழகு புலப்படுதுங்கிறாரு. மழை முடிகின்ற வேலை, வெயில் வருகின்ற வேலை. மழை முடிகிறது, வெயில் வருகிறது. அப்ப அந்த இரண்டும் சந்திக்கின்ற நேரத்துல என்னென்ன இயற்கை காட்சிகள் இருக்கிறது வாருங்கள் பார்ப்போம். மழை காலத்தில் சூரியனின் திடீர் பயணம். அங்கே பாருங்க, மழை காலத்தில் சூரியனின் திடீர் பயணம். காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். சுவரெங்கும் இருந்த நீர்ச்சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. தலையசைத்து உதறுகிறது மீதமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள். வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட சங்கீதம் இசைக்கின்றன. மழை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர். இன்னும் நான் வீட்டு சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மழையை இதயத்தினுள் வழி விட்டுக் கொண்டிருக்கிறேன். கையேந்திய வழங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது. போன மழை திரும்பவும் வரும் என்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகிறேன். பிறகு ஒரு நாள் கோடை வந்து விட்டது அப்படின்னு பாடலை முடிச்சாரு. இப்போ பாருங்க, இது பாடலுடைய அடி. சரி, இப்போ என்னென்ன விளக்கங்களை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்க, மழை காலத்தில் சூரியனின் திடீர் பயணம். அங்கே மழை பெய்கிற மாதிரி இருக்குது, சூரியனுடைய வெளிச்சம் வர மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி லேசாக தெரியுதா? தெரியுது. ஆமாம். அடுத்தது காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம். நனைந்திருந்த வெளிச்சம்னா அந்த ஈரமான பகுதியிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காய்கிறது இல்லை? ரைட். அடுத்தது பாருங்க, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாக காட்சி தருகிறது. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம். இந்த வைரம் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதுக்கு பட்டை தீட்டுதல்னு பேரு. சரி, தங்கத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தங்கத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு தண்ணியில போட்டு அப்படி இப்படி அலசி எடுத்து வந்துருவாங்க. ஏன் சோப்புலாம் போட்டு இப்படி சுத்தம் பண்ணுவாங்க? ஏன்? அதெல்லாம் இல்லை, நெருப்புல போடணும். நெருப்புல போட்டாதான் அந்த தங்கம் தூய்மையாக மாறும். தன்னிடம் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கணும். அதுக்கு என்ன பேர் தெரியுமா? புடம்போடுதல் அப்படின்னு பேரு. தங்கத்தை தூய்மைப்படுத்துகின்ற வேலைக்கு என்ன பேரு? புடம்போடுதல். அது மாதிரி வைரத்தை தூய்மைப்படுத்துவதற்கு வேற என்ன பேர் தெரியுமா? பட்டை தீட்டுதல். அது ஒரு கருவி வச்சிருப்பாங்க. அந்த கருவிக்கு மேல எந்தெந்த பகுதிகள்லாம் அது துண்டிச்சிருக்காங்களோ அந்த பகுதியெல்லாம் அப்படி தேய்ப்பாங்க. பல 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 பலன் மின்னுதுப்பாங்க. புரியுதா? அப்போ பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் மாதிரி இந்த நகரம் மினுமினுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய வீடுகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இந்த ஜன்னல் ஓரங்களில் அந்த வீட்டினுடைய சுவத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தடவினீங்கன்னு வச்சுக்க நிறைய மண்ணாக இருக்கும். சாலை ஓரங்களில் வீடு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ சாலை ஓரங்களில் வீடு இல்லை மரங்கள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மண் படிஞ்சிருக்கும். மழை வந்துச்சுப்பா, அடி சரியான மழை, அப்படியே அடி கடக்கடன்னு அடித்து ஊற்றிச்சு, மொத்தமும் சுத்தமாக துவைச்சி காயப்போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே பல 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 பலன்னு இருக்குது. சரி, இது மரங்கள் பலபலன்னு இருந்தால் அது பச்சின்னு தான் இருக்கும், வேற எப்படி இருக்காது. இப்போ ஒரு வெள்ளை மாளிகை, வெள்ளை வீடு, வீட்டுக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. அதில் நிறைய அழுக்குகள்லாம் இருந்துச்சு. அந்த அழுக்குகள் எல்லாம் என்ன பண்ணுச்சு? மழை பெஞ்ச உடனே ஃபுல்லாக எல்லாமே கரைஞ்சி போயிடுச்சு, நீங்கிடுச்சு. ஆனால் லேசாக அங்கங்கே நீர் திவலைகள் குளிச்சுட்டு இப்படி இப்படி முகத்தில் இப்படி அடிச்சுட்டு அவங்க புளி புளியாக இருக்குமா? கண்ணாடியில் இப்படி அடிச்சு பாறேன், அடிச்சுட்டா அங்கே புளி புளியாக இருக்குமா? அந்த மாதிரி அங்கங்கே நீர் திவலைகள் மட்டும் இருக்குது. சூரியனுடைய ஒளி படுது. ஏற்கனவே அது அந்த அழுக்குகள்லாம் நீக்கப்பட்டு ரொம்ப தூய்மையா இருக்குது இல்லையா? இது அந்த வீடுகள் எல்லாம், கட்டடங்கள் எல்லாம் தூய்மையா இருக்குது. இப்ப அந்த லேசா ஒன்றெண்டு இருக்கக்கூடிய அந்த நீர்த்திவளைகள்ல சூரிய ஒளி படுகிறது. சூரிய ஒளி பட்ட உடனே அப்படியே பளிச்சுன்னு பிரகாசமா இருக்கும். பிரகாசமா அந்த வீடு பார்க்கின்ற எல்லா இடங்களும் பிரகாசமாக இருக்கும். இதைத்தான் அவர் சொல்றாரு, நகரம். ஏன் நகரத்தை சொன்னான்னு கேட்டா, அங்கதான் நெருக்கமா வீடுகள் இருக்கும், ஏராளமான அழுக்குகள் படிஞ்சிருக்கும். மழை பெஞ்சோடனே சுத்தமாயிட்டோடனே லேசா நீர்த்திவளைகள் இருக்கும், அதுக்கு மேல சூரிய ஒளிப்படும். அப்போ நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் போல பிரகாசமாக ஜொலிக்கிறது சூரியன் வந்த உடனே.
நீங்கள் மற்ற நேரத்தில் சூரிய ஒளி அடிப்பதற்கும் சூரிய ஒளியை நீங்கள் பார்ப்பதற்கும் இந்த மழை பெய்து விட்டவுடன் சூரிய ஒளியை பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. முன்னாடி இருக்கிறது இயல்பாகவே இருக்கும். ஆனால் மழை பெஞ்சு விட்ட பிறகு சூரிய ஒளி அடிச்சுன்னு வச்சுங்களேன், பளிச்சுன்னு இருக்கும் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே மிக தூய்மையாக இருக்கிறது. அதுக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த நீர் திவலைகளில் சூரிய ஒளி படுகிற பொழுது அது பிரகாசமாக மின்னுகிறது. இதைத்தான் அவர் பார்த்துட்டு சொல்றாரு, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது அப்படிங்கிறாரு. அடுத்தது, நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள் அப்படிங்கிறார். நீர்நிலைகளில் இருந்து, இந்த படம் உங்ககிட்ட இருக்கா? இந்த படம் இருக்கா? இருக்கு. அப்படியே இந்த சூரியன் வாயில வச்சு அப்படியே இங்க உரியறான், அப்படி இப்படி இருக்கிறான். அங்கங்க பார்த்தா குட்டை குட்டையா தண்ணி தேங்கி இருக்கா? ஏரி குளம் குட்டை எல்லா இடத்துலயும் தண்ணி தேங்கி இருக்கா? இப்ப எதுவுமே வேறுபாடு தெரியாம மொத்த இடமும் பெரிய கடல் போல காட்சி தருகிறது பல்வேறு மாவட்டங்கள்ல, பல்வேறு நாடுகளில். ஏன்னா இப்போ புயல் அந்த மாதிரி மழை பெய்து எல்லாத்தையும் சமமாக ஆக்கி வச்சிருக்குது. அதுவும் இந்த ராமநாதபுரம் இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் இந்த பக்கத்தில் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி நிற்குது. இவ்வளோ உயரம் தான் இருக்குது. செடி இப்போ தான் வளர்த்துருக்குறாங்க, பயிர் வச்சுருக்குறாங்க. அது இவ்வளோ உயரம் வளர்றதுக்குள்ளே இவ்வளோ உயரம் தண்ணி வந்துடுச்சு. உள்ளே போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிகழ்ந்து விட்டது, என்ன செய்யறது, போகிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு அவங்க தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போது அங்கே குளம் குட்டை ஏரிகள்லாம் எதாவது தெரியுமா? எல்லாமே சமமாக இருக்கும். பார்க்கறதுக்கு பெரும் கடல் மாதிரி காட்சி தரும் எல்லா இடத்துலையும். சரி, அப்போ இந்த மாதிரி மழை பெய்து அங்கங்கு எங்கேயாச்சும் குளம் குட்டைகளில் தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால், வெயில் அடித்த உடனே பாதி நீர் இழுத்துக்கும், பூமியில் இழுத்துக்கும் பாதி, மீதி நீர் எங்கே போகும்? ஆவியாகி விடும். அப்படி ஆவியாகி விடுவதைத்தான் சூரியன் உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது அப்படிங்கிறாங்க. புரியுதா? பாதி நீர் இழுத்துக்குமா, பூமியில இழுத்துக்குமா? ஆமா, நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்கு மழை நீர் தான் காரணமாக இருக்குது. அப்படி மழை பெஞ்ச உடனே பாதி நீர் இழுத்துக்கும். அப்படி இழுத்துட்ட மீதியம் இருக்கக்கூடிய நீர் எப்படி போகும் அப்படின்னு கேட்டால் ஆவியா போயிடும், ஆவியாயிரும். இப்போ தட்டில் சாப்பிட்ற தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் வச்சுட்டு வந்தீங்கன்னா சாயந்தரம் போய் பார்த்தோன்னா அங்கே இருக்காது தண்ணி. ஏன்னா அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? சூரிய ஒளிப்பட்டு ஆவியாக இருக்கும், எவாப்ரேட் ஆகிருக்கும். அதுதான் நீர்த்திவளைகள் ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் திரும்ப மழையாக பெய்து திரும்ப நம்மகிட்டே தான் திரும்ப வருது. கடல் நீரில் இருக்கக்கூடிய நீர்களை அப்போ அந்த நீர்த்திவளைகளை அது உறிஞ்சு கொள்கிறது, மேகமாக மாறுகிறது. அப்புறம் அணுக்கள் எல்லாம் சந்தித்து அதுக்கப்புறம் அப்படியே நீராக குளிர்ந்து அப்படியே மழையாக தரையில் எல்லா பகுதிகளிலும் பெய்கிறது. நீர் சுழற்சி தெரியுது உனக்கு? அப்போ அந்த சூரியன் தன்னுடைய ஒளி கதிர்களால எங்கெங்கெல்லாம் நீர் தேங்கி இருக்கிறதோ அதெல்லாம் உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது. உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது. உறிஞ்சுவது எது? நீர் குடிப்பதற்காக. நாமெல்லாம் உதடு குவித்து உரியுமா? குடிப்போம், அவ்வளோதான். ஆனால் இந்த விலங்கினங்கள் எல்லாமே உதடுகள் குவித்து உரியும், போய் நேராக வாய் வச்சு குடிக்கும். ஆடு மாடுகளை எப்படி குடிக்குது தண்ணி? நீ தாள் வச்சுன்னா 2 காலம் தூக்கிட்டு பிடிச்சி குடிக்குதா? இல்லை, அதுவே போய் வாய் வச்சுட்டு அப்படியே குடிக்கும். அதான் சொல்றாரு, உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள் அப்படிங்கிறார். அப்ப சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் எல்லாமே என்ன பண்ணுது? அது எங்கெங்கெல்லாம் நீர் திவலைகள் தேர்ந்து இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் தண்ணீர் கொட்டக்கூடியா தேங்கி இருக்குதோ அது எல்லாவற்றிலும் இருந்து அப்படியே நீரை உறிஞ்சுகிறது. அப்படின்னா ஒண்ணும் இல்லை, அங்க சூரிய ஒளி பட்டவுடனே அங்க இருக்கிற தண்ணியெல்லாம் ஆவியாயிடுது, வேற ஒண்ணும் இல்லை. நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். சரி, அடுத்து சொல்றாங்க பாருங்க, சுவரெங்கும் இருந்த நீர்ச்சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. இதெல்லாம் அங்க வரி கவனிச்சுட்டு வரியா? எந்தெந்த வரி போயிருதுன்னு பார்த்துக்கிட்டு வரியா? சரி. சுவரெங்கும் இருந்த நீர்ச்சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. இப்ப கண்ணாடி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா தினந்தோறும்? அது பார்க்காம ஒரு நாள் வர போறது கிடையாது. ஏன்னா இப்படி அப்படி போய் லேசா அப்படி தெரிச்சு விட்டு பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே இப்படி கீழே நின்றும். அப்படியே அது அந்த கோடு கோடா இருக்கும்ல, சாக்கையா இருக்கும்ல. அதான் சொல்றாரு, சுவரெங்கும் இருந்த நீர்ச்சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. அது ரொம்ப வருத்தமா இருக்குதான். எது? சுவர். ஏன்? அங்க இருந்த நீர்ச்சுவடுகளை எல்லாம் அது அழித்து போன. நீ கூட தேம்பி தேம்பி அழுவ பார்த்தீங்களா சின்ன வயசுல? இப்படி எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும். தண்ணியே வராது கண்ணில். அப்படி அப்படியே இறுக்கி பிடிச்சி இப்படி பிடிச்சி என்ன வரவே மாட்டாங்குது அப்படின்னு அப்படி இறக்கி விட்டுட்டு துடைப்பியா? துடைக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த தண்ணி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு கொடுங்க கொடுங்க கொடுங்க. இப்படி அழுது 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 அது அப்படியே என்ன பண்ணியிருக்கோம்? லேசாக காஞ்சிருக்கும். நம்முடைய உடல் வெப்பத்தின் காரணமாக லேசாக காஞ்சிருக்கும். அப்படி காஞ்ச பிறகு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தடயம் இருக்கும், தண்ணீர் வந்த தடயம் இருக்கும்.
அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், விட மாட்டோம். ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய வைராக்கிய குணம் படைத்தவர்கள். நம்ம சாதிக்கக்கூடிய வரைக்கும், நம்முடைய வேண்டுகின்ற பொருள் கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம், அதை தொடைக்கவே மாட்டோம். அப்போது 1 மணி நேரம் பொறுத்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணீர் வந்த பகுதியெல்லாம் லேசாக அப்படி தொடச்சிருப்பேன். அது கூட தொடச்சிட்டு அது கூட இப்படி இப்படி விட்டுருவோம், இப்படி எங்கே கீழே போயிட்டு விடாது அப்படின்னு. ஆனால் அதை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க கல் நெஞ்சக்காரங்களாக இருக்க மாட்டாங்க இல்லையா. அப்போ மனசு இறங்கி ஐயோ என் பிள்ளை இப்படிலாம் கஷ்டப்படுறாள்னு சொல்லிட்டு சரிம்மா வாங்கி தந்துடுறேன். அது தண்ணியே இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும், அப்படியே சிரிச்சுட்ட அந்த ஒரு சிரிப்பு இருக்கே, ஐயோ கொடுமை, அந்த கொடுமையான ஒரு சிரிப்பு. அழுதுகிட்டே இருக்கும்போதே இப்படிலாம் மாற்றோம். வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆமாம் எம்மா பெரிய கேடி நீ. ஏன்னா அழுதுகிட்டே அந்த வேலையை சாதிச்சிருது, அழுதே சாதிச்சிருது. ஏன்னா நம்மளுடைய மிகப்பெரிய ஆயுதமே ஒரு சொட்டு கண்ணீர் தான். இப்படி தான் சொல்லி நம்ம என்ன பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் சாதிச்சுக்கிறது வீட்டில். அந்த மாதிரி இந்த சுவரில் நீர்ச்சுவடுகள்லாம் இருந்துச்சான், அது லேசாக காஞ்சி போயிருக்கான். அது அந்த சுவற்றினுடைய வருத்தமாக தண்ணி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, தண்ணி போயிட்டே இருந்துச்சு. இப்போ மழை பெய்யறது நின்றுடுச்சு, அப்போ தண்ணி வரதை நின்றுடுச்சு. ஆனால் ஏற்கனவே கடைசியாக வந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காஞ்சி போச்சுன்னா அப்படியே அது அந்த தடயமானது தெரிகிறதாம். அதான் சொல்கிறாங்க, சுவரெங்கும் இருந்த நீர்ச்சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. அடுத்து சொல்கிறாங்க, தலையசைத்து உதறுகிறது மீதமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள். அடைமழை விட்டாலும் செடி மழை விடாது அப்படிம்பாங்க. அடைமழை விட்டாலும் செடி மழை விடாது. மழை விட்டுட்டு பிறகு நம்ம மரத்துக்கு கீழே போய் நின்றுனா சொட்டிக்கிட்டே இருக்கும், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டிக்கிட்டே இருக்கும். அப்புறம் விளையாட்டுத்தனமா பக்கத்தில் இருக்கிற நம்முடைய தோழர்கள் என்ன பண்ணுவாங்க, கிளு 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 ஆமாவா, அது எல்லாம் சேட்டைகளும். அப்ப அதை சொல்றாரு இவரு, தலையசைத்து உதறுகிறது. நீ கூட தலையை குளிச்சுட்டு வந்து இப்படி பண்ண அப்படியே எல்லா பக்கமும் தண்ணியா இருக்கும். அதை பார்த்து அம்மா வந்து சலுப்புன்னு கொடுப்பாங்க. ஏன் நீ பிசாசா பேயா நீ இப்படி உழுப்பிக்கிட்டு இருக்க, துண்டை போட்டு தவட்டுவியா அப்படின்னுவாங்க இல்லை. அப்போ அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த நீர் திவலைகள் எல்லாமே, இந்த மரங்கள் எல்லாம் என்ன பண்ணுதான், தலையசைத்து உதறுகிறதாம். இப்போ மழை நின்ற பிறகும் அது என்ன பண்ணும், அப்படியே லேசா குட்டிக்கிட்டே இருக்கும். திடீர்னு அந்த இடத்துல காற்று வேகமா அடிச்சுன்னா சில மரங்கள் அந்த பறவைகள் உட்கார்ந்து அப்படியே சசர்னு எழுந்து குடிச்சுன்னு சொன்னா அந்த நேரத்துல அப்படியே படப்படப்படப்படணும். அதான் சொல்றாரு, தலை அசைத்து உதறுகிறது மீதமான சொட்டுக்களை அந்த ஈரமாக மழையில் நனைந்த அந்த மரங்கள் எல்லாம் தலை அசைத்து உதறுகிறதாம். அதை நம்மோட ஒப்பிட்டு சொல்றாரு. நாமளும் தலை குளிச்சுட்டா பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி அந்த மரங்களும் பண்ணுகிறது அப்படிங்கிறார். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட சங்கீதம் இசைக்கின்றன. ரொம்ப நேரமா அது மழையில நனைஞ்சிட்டு இந்த நெடுநல் வடையில பார்த்தோம்ல, என்ன பறவைகள் படிவன வீழ, அது குளிர் தாங்க முடியாம அது உயிரை போக்கிக் கொள்கிறது. சரி, 1 நாள் 2 நாள் தாக்கு பிடிச்சிருக்கோம், ஒரு 4-5 நாள் தொடர்ச்சியான மழை, வெளியில போக முடியல, இறை தேடி சாப்பிட முடியல. அப்படிப்பட்ட சூழல்ல சாப்பிடாம எத்தனை நாள் கிடக்கும், அது இறந்து போயிடுது இல்லையா. அது போல அந்த வருத்தத்துல 1 நாள் இது மழை பெஞ்சிச்சு, அதுல இது என்ன பண்ணுச்சு, வருத்தமா உட்காந்துட்டு இருந்துச்சு. இப்ப வெயில் வந்துச்சு, அக்காப்பா விட்டுச்சுடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயில் வந்து அப்படியே பட்டப்படப்படன்னு அடிச்சுக்கிட்டு அது பாட்டு கத்திட்டு ஓடுதான். அப்போ அந்த வெயிலை கண்ட பறவைகள் சங்கீதம் இசைக்கின்றன. அது பாட்டு பாடிக்கிட்டு போகுது, பாட்டு பாடல, கத்திட்டு ஓடுது அது பாட்டுக்கு. அதை கேட்பதற்கு நமக்கு இனிமையாக இருக்குது. அதைத்தான் இவர் சங்கீதம் இசைப்பது என்று சொல்லுகிறார். சரி, அப்போ வெயில் கண்ட பறவைகள், ஏன்னா குளிர் மட்டுமே இருந்துச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும், குளிர் மட்டுமே இருந்தா அதனால சாப்பிட முடியாது, மிகுந்த வருத்தம் தான் இல்லையா. அப்படி அந்த வருத்தப்படுகின்ற சூழல்களில வெயில் வந்ததுனால என்ன நடக்குது, அது மகிழ்ச்சியில வெளியே வந்து தன்னுடைய சிறகுகளை அது படபடப்பட என்று அடித்து கொண்டு அது கத்திக்கிட்டே ஓடுது. அதை சங்கீதம் இசைக்கின்றன அப்படின்னு சொல்றாரு இவரு. அடுத்தது பாருங்க, மழை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர். அப்ப மழை லேசா வந்து விட்ட வெயில் வந்த தருணம், இப்ப முழுசாவே மழை விட்டுடுச்சு. அப்போ மழை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர். சரி, அடுத்தது என்ன பண்றாங்க பாருங்க, இன்னும் நான் வீட்டு சுவரில் செங்குத்தா இறங்கிய மழையை இதயத்தினுள் வழிய விட்டு கொண்டிருக்கிறேன். இந்த வீட்டு சுவர்ல செங்குத்தா இறங்கிய அந்த மழை துளிகளை
மழை துளிகளை நான் இதயத்தினுள் வழியை விட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அது வந்த நினைவுகள் என் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கின்றன. மழை பெய்த நினைவுகள் அதுக்கு அது ஏற்படுத்திய தாக்கங்கள் என் மனதிலே நீங்கா இடம் பிடித்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லுகிறார். வழியை விட்டு கொண்டிருக்கிறேன். அடுத்து சொல்றாரு, கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கின்றன. கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கின்றன. அங்க பாருங்க, கையேந்தி வாங்கிய துளிகள், இங்க வீணை மீட்டுதல் இல்லையா? ரைட். அடுத்தது பாருங்க, போன மழை திரும்பவும் வரும் என்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகிறேன். எங்கடா தாத்தா? பாருங்க, மேகங்களை வெறித்து கொண்டு அலைகிறேன் அப்படின்னு ஒரு தாத்தா பார்த்துக்கிட்டு இருக்காரு. போன மழை திரும்பவும் வரும் என்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகிறேன் அப்படின்னு இந்த ஐயப்ப மாதவன் சொல்றாரு. அந்த நேரத்தில் பிறகு ஒரு நாள் கோடை வந்து விட்டது. பிறகு ஒரு நாள் கோடை வந்து விட்டது. இப்ப இதுல இரண்டு மாறுபட்ட இரண்டுகள் சந்தித்தன அப்படின்னு முதல்ல நுழைமுன்ல சொன்னாரா? எந்த இரண்டுகள் இப்போது சந்தித்தன? வெயில், மழைக்காலமும் வெயில் காலமும். அதனாலதான் சொல்றாரு பிறகு ஒரு நாள் கோடை வந்து விட்டது. கோடை காலம்னா என்ன காலம்? வெயில் காலம். வெயில் காலம் வந்து விட்டது அப்படின்னாரு. இப்ப மழை கனவிலிருந்து விடுபடுகிறது, வெயில் காலம் வந்து விட்டது. அது இரண்டும் இணைகிற பொழுது எப்படிப்பட்ட அழகு இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சுவரெங்கும் இருந்த நீர்ச்சுவடுகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நகரமே பட்டை தீட்டிய வெள்ளை வேறு மாதிரி காட்சி தந்தது. அதுக்கு மரங்கள் எல்லாம் தலையை அசைத்து உதறின. அப்புறம் உற்சாகம், அந்த வெயில் கண்ட பறவைகள் அப்படியே உற்சாகமாக சங்கீதம் இசைத்து கொண்டு ஓடின. நான் அந்த மழை துளிகளை நினைத்து நினைத்து என்னுடைய உள்ளமானது மகிழ்ந்தது. மேலும் நான் அப்படியே கையேந்தி அந்த துளிகளை வாங்கினேன். இப்போ கூட மழையில் நனையாதாம்பாங்க. இருந்தாலும் அந்த ஓரத்தில் நின்றுக்கிட்டு அப்படி சொட்டு சொட்டா மழை வந்துக்கல இப்படி தட்டி தட்டி விடுவோம் பார்த்தீங்களா? ஆமாம், அதான் கையேந்தி வாங்கிய துளிகள் அப்படிங்கிறது. அது மிக அற்புதமாக, அது ஏதாவது ஒரு பாத்திரம் கீழே வச்சுன்னா அதுக்கு மேலே டப் இப்படின்னு ஏதாவது அங்கே ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படி மாத்தி மாத்தி வந்தா அது ஒரு சங்கீதம் இசைப்பது மாதிரி இருக்குதான். அது சொல்றாரு, கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது. அங்கன ஒண்ணு இங்கன ஒண்ணு இங்கன ஒண்ணு அப்படி 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 விடுறதுனால அது பார்த்தா சங்கீதம் இசைப்பது மாதிரி இருக்கலாம், வீணை மீட்டுவது போல இருக்கிறதாம். இதெல்லாம் யார் சொல்றது? அவர் கண்ட காட்சிகள். இது எல்லாத்திலும் பெரும்பான்மையை நாமும் கண்ட காட்சிகளாக இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த மாறுபட்ட இரண்டு என்னென்ன அப்படின்னு இவர் சொல்றாரு. ஒன்று மழைக்காலமும், அடுத்தது இந்த வெயில் காலமும். இரண்டும் இணைகிற போது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயற்கை காட்சி இருந்ததுன்னு நமக்கு இந்த பாடல்ல அவர் சொல்லி இருந்திருக்கிறாரு. இதை ஏன் நான் இப்படி வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா, இதுல சில இதெல்லாம் அசையும். அப்படியே அது பிடிஎஃபாக போட்டதுனால அசைய முடியல. அது வேறு சிஸ்டமாக இருந்துச்சுன்னா அது இருக்கும். அந்த ஃபாண்ட் இதில் சப்போர்ட் பண்ணதுனால. இப்போ போன மழை திரும்பவும்னா இவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார். நரம்புகளுக்கு வீணைனா கை இதெல்லாம் அசையும். அப்படியே இதெல்லாம் அசைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த செங்குத்தாக இறங்கிய மழைத்துளிலாம் அது இறங்கிக்கிட்டு இருக்கோம். இப்படி இப்படி அப்படி இறங்கிக்கிட்டு இருக்கோம். இது இறங்காது. இப்போ நீ குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னா கூட தெரியாது. இப்போ இறங்காது, ஏன்னா இதில் பிடிஎஃப்ல இருக்குது இது. சரிங்களா? ரைட். அது ஒரு முறை நான் வேறு ஏதாச்சும் அங்கே மடிக்கணினி ஏதாச்சும் வரும்போது உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. சரியா? ரைட். இப்போ பாடம் நிறைவுற்றது. அடுத்த பகுதிக்கு நம்ம போயிடுவோம். அந்த பாடலை ஒரு முறை அப்படியே படிமா திரும்ப. யார் வாசிக்கிற? இப்பயும் மகாலட்சுமி தானா? ஆமாவா? சரி படி. ம் 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 அழிந்த மாயத்தில் ம் 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 மீட்டிக் கொண்டிருக்கின்றன. ம் வெறித்து கொண்டு அலைகிறேன். பிறகு ஒரு நாள். யார் அவரு? ஐயப்ப மாதவன். ஐயப்ப மாதவன். சரி, இந்த பாடம் நிறைவுற்றது. அதுக்கு அடுத்த பாடம்
அடுத்த வகுப்பில் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.